Hi all, welcome to our channel DevSpot. இந்த வீடியோல நம்ம JavaScript variables பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். JavaScript variables. Variablesனா ஒண்ணும் இல்லங்க. ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் தான் variable சொல்வோம். சோ இந்த இமேஜ்ல பார்த்தோம்னா தெரியும். அந்த கிளாஸ் கண்டெய்னர் தான் ஒரு வேரியபிள். அந்த கண்டெய்னருக்கு நான் நம்ன்ற ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். அதுல 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதுதாங்க ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸோட சின்டாக்ஸ். எப்படின்னா varன்ற கீவேர்ட் நம்ன்ற வேரியபிள் நேம் ஈக்குவல் டுல என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணணுமோ அதை கொடுத்துடணும். அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு 3 கீவேர்ட்ஸ் இருக்கு. வேரியபிள் கீவேர்ட்ஸ் என்னன்னா var யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம், தென் let யூஸ் பண்ணலாம், தென் const யூஸ் பண்ணலாம். இது மூணுத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். varன்ற வேரியபிளை ஜாவாஸ்கிரிப்டோட இனிஷியல் டேஸ்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒண்ணு. இது வந்து குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. ஏன்னா இது குளோபல் வேரியபிள்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளேயும் அது எக்ஸிக்யூட் ஆகும், அந்த கோடுக்கு வெளியவும் நம்ம var கீவேர்டு யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி. Then let keyword. Let keywordம் const keywordம் ES5ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. let and const வந்து சைமல்டேனியஸா பார்த்துடலாம். let keywordம் const keywordம் ரெண்டுமே block scope variable சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஒரு block of கோடுக்குள்ள தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், கோடுக்கு வெளியே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. தென் அதே மாதிரி let வந்து வேரியபிள் நேம் சேமா வச்சு ரீஅசைன் பண்ணலாம். ஆனா கான்ஸ்ட் வந்து ரீஅசைனும் பண்ண முடியாது, ரீடிக்ளேரும் பண்ண முடியாது. சோ இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். பிரவுசர்ல JavaScript ஆன்லைன் கம்பைலர் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்லைன் எடிட்டர் ஓபன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். வேரியபிள் டிக்ளரேஷன்னா var கீவேர்டோ let const ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி var வேரியபிள் நேம் கொடுக்கிறது. ஏஜ்ன்ற வேரியபிள் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ வேரியபிள் varன்ற கீவேர்டு ஃபாலோட் பை வேரியபிள் நேம், இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன். தென் வேரியபிள் இனிஷியலைசேஷன். இப்போ வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு, அதுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ண போறோம். ஏஜ் ஈக்குவல் டு 28 கொடுத்துட்டு கன்சோல் பண்ணலாம். console.log கொடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆயிடும், அதோட வேல்யூ. ஏஜ் ரன் பண்ணலாம். 28ன்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதை வந்து சிங்கிள் லைன்லயே var age equal to 28 28. ஸோ இதுதாங்க வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். இப்போ பிளாக் ஸ்கோப் வேரியபிளுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குளோபல் வேரியபிள்னா என்னன்னு பார்த்துடலாம். var தான் குளோபல் வேரியபிள் சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் var ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளாக் உள்ள var கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். var a equal to 30. இதை நான் கன்சோல் பண்றேன். இத பிளாக்குக்கு வெளியே நான் ரன் பண்றேன். ரன் பண்ணா எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இதே கன்சோலை பிளாக்குக்கு உள்ள நான் கொடுக்க போறேன்.
ரன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து குளோபல் வேரியபிள். நீங்கள் பிளாக்குக்குள்ளேயும் ரன் பண்ணிக்கலாம், பிளாக்கு வெளியும் ரன் பண்ணிக்கலாம் வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி. இதே லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதே இடத்துல லெட் யூஸ் பண்ணி ரன் பண்ணோம்னா ரன் ஆகிடும். 30ன்ற வேல்யூ நம்மளுக்கு வந்துடும். இதே நான் பிளாக்குக்கு வெளியே ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எரர் காட்டும். ஏன்னா இது வந்து பிளாக் ஸ்கோப் வேரியபிள். தென் இதே இதுவை கான்ஸ்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். கான்ஸ்ட் இதுவும் எரர் காட்டும். ஏன்னா இதுவும் பிளாக் ஸ்கோப் வேரியபிள். இப்போ பிளாக்குக்கு உள்ள ரன் பண்ணோம்னா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் குளோபல் வேரியபிளுக்கும் பிளாக் ஸ்கோப் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு. தென் இந்த வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். let my age equal to 30. கன்சோல் பண்ணணும். my age 30. இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா வேரியபிள் நேம்ல டாலர் சைனும் அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற எந்த சிம்பிளும் யூஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா ரன் ஆயிடும். இதே நான் அட்டு சிம்பிள் அதெல்லாம் கொடுத்து பார்ப்போம். error காட்டும். So dollar and underscore must be used. இப்போ இந்த ரெண்டு நேம்க்கு நடுவுல வேர்டுக்கு நடுவுல கேப் வேணும்னா நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணனா இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோன்னா சிம்பிளும் டாலர் சிம்பிளும் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் ரூல் என்னன்னா ரெண்டு வேர்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது. ஸ்பேஸ் விட்டு பார்ப்போம். யாராவது அதுக்கு பதில் நம்ம அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யாராவது வருது. தென் தேர்ட் ரூல் என்னன்னா இன்டீஜர் யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பண்ணா எரர் வரும். ஸோ அதனால இந்த இன்டீஜர் மிடில் எங்க வேணாலும் வரலாம், மிடில் எண்டில் அந்த மாதிரி வரலாம், ஆனால் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம். இன்டீஜர் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணலாம், ஆனால் ஸ்டார்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணக்கூடாது. தென் ஃபோர்த் ரூல் என்னன்னா வேரியபிள் நேம்க்கு கீவேர்டு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெட்டு வேர் கான்ஸ்டன்ட்லாம் கீவேர்ட்ஸ்ல, ஸோ அதில் வேர்ன்ற கீவேர்டு நான் யூஸ் பண்ற வேரியபிள் நேமா எரர் காட்டுது. ஏன்னா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் ஃபோர்த் ரூல். Then fifth
தென் 5th ரூல் என்னன்னா வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது இப்போ 2 வேர்டு கொடுக்குறோன்னா அதில் ஒன்று வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகலாம், ஒன்று வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ நான் கேபிட்டல் ஏ கொடுத்து பார்க்குறேன். ஒர்க் ஆகுது. ஸோ 5th பாயிண்ட் என்னன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணும் போது இந்த 5 ரூலையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணணும். தென் இன்னொரு டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். அதாவது என்னன்னா லெட்டையும் கான்ஸ்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லெட்டை வந்து ரீஅசைன் பண்ணலாம், கான்ஸ்டை ரீஅசைன் பண்ண முடியாதுன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். லெட் ஸ்கோர்ன்ற வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸ்கோர் 10. ஸ்கோர் கொடுத்தோன்னா ஓகே, இந்த 30 வந்து லாஸ்ட் கன்சோலோட இது, 10 தான் இதோட அவுட்புட். இப்போ எனக்கு இந்த ஸ்கோர் வந்து 10 வேணாம், 15 நான் சேஞ்ச் பண்ணணும்னா நான் இந்த ரீஅசைன் பண்ணிக்கலாம். ஆனால் ரீடிக்ளேர் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிள் நேமுக்கு நம்ம ரீடிக்ளேர் பண்ணக்கூடாது, ரீஅசைன் தான் பண்ணணும். ஸ்கோர் ஈக்குவல் டு 15 ரன் பண்ணோம்னா 15 சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே நான் இந்த இடத்துல லெட் கொடுத்து பார்க்குறேன், ரீடிக்ளேர் பண்ணி பார்க்குறேன், எரர் காட்டும். ரீடிக்ளேர் பண்ணக்கூடாது, ரீஅசைன் தான் பண்ணணும். தென் இப்போ கான்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் ரீடிக்ளேர் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடலாம். ரன் பண்ணா 10 வந்துடுச்சு. ஸோ நான் இதை வந்து ரீடிக்ளேர் பண்ண போறேன். ஸோ ரீஅசைன் பண்ணோம், ஒர்க் ஆகலை. இப்போ ரீடிக்ளேர் பண்ணி பார்க்கலாம். கான்ஸ்ட் கொடுத்து நான் ரீடிக்ளேர் பண்ணுறேன், ரீடிக்ளேர் அண்ட் ரீஅசைன் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகலை. ஏன் அதான் கான்ஸ்டா ஒரு வாட்டி தான் கான்ஸ்டன்டான வேல்யூ, அது ஒரு வாட்டி தான் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும், ஒரு வாட்டி தான் நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க பேசிக்காக வேரியபிள்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.